Welcome students and viewers. We are in 10th lesson Zoology. Lesson name is Organisms and Population. Organisms in Tamil Veerinangal. Population means Inakootam. So in this lesson, today's section, I would like to teach about 10.2 Habitat. Habitat in Tamil Validam. Where the organism live, it is called habitat. Validam. ஸோ ஹேபிடேட் வாழிடம் என்பது ரெஃபர்ஸ் டு தி, அது என்ன சொல்லுதுன்னா, பிளேஸ் வேர் என் ஆர்கானிசம்ஸ் ஆர் எ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் லிவ். ஒரு உயிரினத்தின் வாழிடம் என்பது அவ்வுயிரினத்தின் முகவரி எண்ணலாம், அவ்வுயிரினத்தின் முகவரி என அழைக்கலாம். பிளேஸ் வேர் என் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் லிவ். எந்த இடத்துல ஒரு உயிரி வாழ்கிறதோ அவ்விடத்தை நாம் ஆர்கானிசம் ஹேபிடேட் அப்படிங்கிறோம். ஸோ ஹேபிடேட் அப்படிங்கிறது அதாவது என்ன சொல்ல, தமிழில் சொன்னால் சமுதாயம் கூட்டமாகவும் வாழலாம், தனிப்பட்ட முறையிலும் ஒரு உயிரினி வாழலாம். மொத்தத்தில் சிங்கிள் உயிரிலிருந்து சோசியலாக வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் ஒன்று சேர்த்து ஹேபிடேட், வாழக்கூடிய இடத்த ஹேபிடேட்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ளூடிங் ஆல் பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர். இதில் பார்த்திங்கன்னா உயிருள்ளவைகள் உயிர் அற்றவைகள் ரெண்டுமே கலந்துருக்கும். இன்க்ளூடிங் ஆல் பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர். உயிருள்ள காரணிகளும் உயிரற்ற காரணிகள் ஆர் கண்டிஷன் ஆஃப் த சரௌண்டிங் என்விரான்மெண்ட் கூடவே. ஸோ அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இசைந்து வாழ்வதற்கேற்றவாறும் இருக்கும். ஓகே, கண்டிஷன்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் என்விரான்மெண்ட், அந்த கட்டுப்பாடுடைய அது இருக்கக்கூடிய இடத்துல கூடிய கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றவாறு இசைந்து வாழக்கூடிய தகுதி பெற்றிருக்கும். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஹேபிடேட் ஆர் ஏரியாஸ் ஆஃப் எ ஸ்பீசியஸ் கான்ஸ்டிடியூட் ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச். சரிங்களா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ஹேபிடேட் ஏரியா. சரிங்களா, ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு. சரிங்களா, அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு. ஆல் ஹேபிடேட்னா அனைத்து வாழிடங்கள், கலெக்ஷனாக தொகுப்பு. அனைத்து வாழிடங்களின் தொகுப்பை நம்ம என்ன சொல்லுவோம், ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னா புவி பரவல் வீச்சு அப்படிங்கிறோம். அது பேர் என்ன? சரிங்களா, புவி பரவல் வீச்சு. சரிங்களா, புவி பரவல் வீச்சு அப்படிங்கிறோம். ஆர்கானிசம்ஸ் இன் எ ஹேபிடேட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஆர்கானிசம்ஸ் இன் எ ஹேபிடேட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ ஆர்கானிசம்ஸ் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழுது இல்லைங்களா. ஸோ இன்ட்ராக்ட்னா இசைந்திருத்தல் அல்லது இணைந்திருத்தல், ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல உயிரினங்கள் வாழும்போது ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கும் அல்லது ஒத்துப்போகும். கேன் பி பார்ட் ஆஃப் டிராபிக்கல் லெவல் டு ஃபார்ம் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்ஸ். சரிங்களா, அந்த உணவூட்ட மட்டத்தில், அந்த உணவு சங்கிலி அல்லது உணவு வலையில் ஒரு பகுதியாக இருந்து, சரிங்களா, ஸோ இசைந்து வாழ்கின்றன. ஓகே, ஸோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹேபிடேட் இன்ட்ராக்ட் வித் அதர், ஒன்றுக்கொன்று இசைந்து வாழ்கிறது. கூடவே பார்ட் ஆஃப் டிராபிக் லெவல். சரிங்களா, ஊட்ட மட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ளன. கூடவே ஸோ ஃபுட் செயின், உணவு சங்கிலியை உருவாக்குகிறது. ஃபுட் வெப், உணவு வலையை உருவாக்குகிறது. எக்ஸாம்பிள், இன் ஜீரோஃபைட்டிக் ஹேபிடேட், வறண்ட வாழிடம்னு சொல்லுவாங்க. ஜீரோஃபைட்டிக் அப்படின்னா வறண்ட வாழிடம். ஸோ இன் ஜீரோஃபைட்டிக் ஹேபிடேட் த கேமல் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா. ஸோ ஒட்டகம், கேமல் இஸ் ஏபிள் டு யூஸ் வாட்டர். ஸோ அவைகள் தன்னுடைய திறனுக்கு ஏற்றவாறு, எஃபிஷியன்சி அப்படின்னா சரிங்களா, சில திறன்பட சில வேலைகளை செய்யுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிள் டு யூஸ் வாட்டர். ஸோ திறன்பட நீரை பயன்படுத்துகிறது. கூடவே அண்ட் எஃபெக்டிவ்லி ஃபார் எவாபரேட்டிவ் கூலிங் த்ரூ தயர் ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சரிங்களா, ஸோ ஒட்டகம் அவற்றினுடைய தோல் சுவாச மண்டலத்தின் உதவியால், சரிங்களா, ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம் ஸ்கின், இவைகளின் உதவியால் என்ன செய்யுதுன்னா, சரிங்களா, எவாபரேட், ஆவியாக்கி
சரிங்களா, என்ன பண்ணுது, குளிர வைப்பதற்காக எதை பயன்படுத்துதுன்னா என்ன பண்ணுதுன்னா, குளிர வைத்து என்ன பண்ணுது, நீரை திறன்பட பயன்படுத்துகின்றது. சரிங்களா, அப்போது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் ஸ்கின்னும் கேமலில் எவாபரேட்டிவ் மெக்கானிசம் ஆவியாக்கி குளிர வைத்தல் டெக்னிக் யூஸ் பண்ணி, சரிங்களா, ஸோ குளிர்ச்சியடைய செய்யுது. சரிங்களா, குளிர வச்சு அதுக்கடுத்து அந்த வாட்டரை வந்து சரியான முறையில் பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஸோ த எக்ஸ்க்ரீட் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரின், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுது. தி எக்ஸ்க்ரீட் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரின், நன்கு செறிவு கொண்ட நீரை வெளியேற்றுகிறது. சரிங்களா, அதிக செறிவு கொண்ட நீரை வெளியேற்றுகிறது. தி எக்ஸ்க்ரீட் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரின், சரிங்களா, நன்கு அதிக செறிவு கொண்ட நீரை வெளியேற்றுகிறது. அண்ட் கேன் ஆல்சோ வித் ஸ்டாண்ட் டீஹைட்ரேஷன், அதே சமயத்தில் என்ன அது, ஸோ நீரிழப்பை கிட்டத்தட்ட அப் டு 20% ஆஃப் த பாடி வெயிட், சரிங்களா, அதன் உடல் எடையில் 25% வரை நீரிழப்பை தாங்கும் திறன் பெற்றவை. வித் ஸ்டாண்டுனா தாங்குதல், ஸ்டாண்டு எவ்வளவு கெப்பாசிட்டி அளவுக்கு தாங்குதாமா, டீஹைட்ரேஷன் நீரிழப்பை எந்த அளவுக்கு தாங்குகிறது, தன்னுடைய பாடி வெயிட்டில் 25% அளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டுள்ளது. ஸோ த ஹூப் அண்டு ஹம்ஸ், சரிங்களா, ஹூப் அப்படின்னா குழம்புகள்னு சொல்லும், குழாம்புன்னு சொல்லும், குழம்புகள், அதாவது அந்த அனிமல்ஸினுடைய பாதம் இருக்குல்ல, கீழே நிலத்தில் படும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து குழாம்புன்னு சொல்லுவோம் அனிமல்ஸில். கூஃப் அண்டு ஹம்ப்னா திமில், பர்டிகுலர் ஒட்டகத்தினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த குழம்புகளும் ஹம்ப்னா திமில், இந்த இரண்டுமே ஆல்சோ சூட்டபிள் அடாப்டேஷன் ஃபார் சர்வைவல் ஆஃப் திஸ் ட்ரை சாண்டி என்வாயர்மெண்ட். சரிங்களா, ஸோ அவற்றின் குழம்புகள் திமில்கள் இவை இரண்டுமே வறண்ட மணல் நிரம்பிய சூழலில், அந்த ட்ரை சாண்ட் என்வாயர்மெண்ட்னா வறண்ட மணல் நிரம்பிய சுற்றுச்சூழலை வாழ்வதற்கேற்றவாறு, வாழ்வதற்கேற்றவாறு சூட்டபிள் அடாப்டேஷன் தகவமைந்து உள்ளது. அதுக்கடுத்தது இன்னும் அக்வாட்டிக் மீடியா. அக்வாட்டிக் மீடியா அப்படின்னா நீர்நிலைகள் அக்வாட்டிக் மீடியாவில் தே ஆர் மெயின்டைனிங் ஹோமியோஸ்டாசிஸ், அது என்ன பண்ணுது, ஸோ தன்னிலை காத்தல் நிலையை பாதுகாக்கிறது. சரிங்க, அக்வாட்டிக் மீடியா அதாவது நீர்நிலைகளில் மெயின்டைனிங் ஹோமியோஸ்டாசிஸ் அண்டு ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் இஸ் எ சேலஞ்ச். அதாவது நீர்நிலைகளில் நீர் வாழிடத்தில் தன்னிலை காத்தல் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ், ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் அப்படின்னா ஊடுகலப்பு ஒழுங்குபாடு, அதாவது வாட்டர் சால்ட்டு ஸோ மற்ற அதர் கெமிக்கல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக, ஏதோ ஒரு பொருள் உள்ளூருக்கு ஏதோ ஒரு பொருள் வெளியே போகுது, இது கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ், சரிங்களா அப்படின்னு சொல்லும். சரிங்களா, ஸோ அது வந்து ஆஸ்மாட்டிக், ஸோ ஊடுகலப்பு ஒழுங்குபாடு, இந்த ரெண்டையும் வந்து பராமரித்தல் ஸோ ஒரு சேலஞ்ச் சவாலாகவே இருக்குதாமல் அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு. நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசத்தையும் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸையும் மெயின்டைன் சமாளிப்பது என்பது சவாலாக சேலஞ்சாக இருக்குதா. ஸோ மெரெயின் அனிமல்ஸ், சரிங்களா, அதாவது கடல் விலங்குகள் ஹாவ் அப்ராப்ரியேட் அடாப்டேஷன், சரிங்களா, பொருத்தமான, சரிங்களா, தகுதி வாய்ந்த அடாப்டேஷன் தகவமைப்பை கொண்டுள்ளது டு ப்ரிவெண்ட் ஷெல் ஷ்ரிங்கேஜ். சரிங்களா, ஸோ செல் சுருங்குவதை தடுப்பதற்கு ஏற்ற பொருத்தமான தகவமைப்பை கடல்வாழ் விலங்குகள் பெற்றுள்ளன. ஏன்னா கடல் வந்து உப்புத்தன்மை சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அவைகளுடைய செல்கள் சுருங்கி விடுதல் ஆகிவிடும். ஸோ அதை சமாளிப்பதற்கு, சரிங்களா, சரியான தகவமைப்பை கடல்வாழ் உயிர்கள் பெற்றுள்ளன. ஸோ ஒயில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம், சரிங்களா, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது நன்னீரில் வாழக்கூடிய விலங்குகள் ஆர்கானிசம் சூட்டபிள் அடாப்டேஷன் டு வித்ஸ்டாண்ட் பர்ஸ்டிங் ஆஃப் their செல்ஸ். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு தெரியுங்களா, நன்னீர், நல்ல தண்ணி, குடிக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணி, சரிங்களா, நன்னீர் வாழ் விலங்குகள் செல் வெடிப்பு, செல் பர்ஸ்டிங் அப்படின்னா செல் வெடித்தல், செல்கள் சிதைந்து விடுதல் அல்லது வெடித்து விடுதல். ஸோ அதை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு அந்த செல்களை கொண்டுள்ள அதற்கான அடாப்டேஷனை பெற்றுள்ளன. சரிங்களா, ஸோ வைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் ஹேவ் சூட்டபிள் பொருத்தமான அடாப்டேஷன், பொருத்தமான தகவமைப்பை பெற்றுள்ளது. எதுக்கு, வித் ஸ்டாண்ட், எதை தாக்கு பிடிக்குதாமா, ஸோ பர்ஸ்டிங் ஆஃப் த செல்ஸ், தன்னுடைய உடம்புல இருக்கிற செல்கள் வெடித்தல்,
நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தடுக்கக்கூடிய அளவிற்கான கெப்பாசிட்டியை கொண்டுள்ளன. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதையும் தாண்டி ஆர்கானிசம் சச்சஸ் ஃபிஷ் ஹேவ், சரிங்களா, இதெல்லாம் தாண்டி ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஹேவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் அடாப்டேஷன் லைக் ஃபின்ஸ். ஸோ ரொம்ப அதிக அளவிலான தகவமைப்பை இப்போ அடாப்டேஷனாக தமிழ்பட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் வந்து லோக்கமோஷன். ஃபின்ஸ் அப்படின்னா தமிழில் துடுப்புகள்னு சொல்லுவோம். துடுப்புகள் லோக்கமோஷனுக்கு பயன்படுது. ஸ்ட்ரீம்லைனடு பாடி அப்படின்னா படகு போன்ற உடல். படகு ஸ்ட்ரீம்லைன்னா படகு போன்ற உடம்பு. ஸ்விம்மிங் நீந்துவதற்கு பயன்படுகிறது. சரிங்களா. ஏரோடைனமிக் அப்படின்னா அதாவது அந்த நீரில் அது காற்றின் திசைக்கு ஏற்றவாறு நீந்துவதற்கு பயன்படுகிறது. லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன், லேட்ரல் லைன் சென்ஸ் சிஸ்டம், பக்கவாட்டு உறுப்புகள், பக்கவாட்டு உணர்வு உறுப்புகள் எதுக்கு பண்ண சென்சரி உணர்வுக்கு பயன்படுகிறது. கில்ஸ், அதாவது கில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழில் செவில்கள் வந்து ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசத்திற்கு பயன்படுகிறது. ஏர் சாக் அப்படிங்கிறது என்னென்னு தமிழ் என்ன சொல்லுவோம்னா காற்றுப்பைகள், ஃப்ளோட்டேஷன் அதாவது மிதப்பதற்கு பயன்படுகிறது. கிட்னி பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன், சரிங்களா, அதாவது கழிவு நீக்கத்திற்கு பயன்படுகிறது. ஸோ தேட்ஸ் ஆல். டுடே செக்ஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.